டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திலிருந்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுதினம் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் சென்னை எழிலக வளாகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர செயல்பாட்டு மையத்தில் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த இங்க இருக்கக்கூடிய பெரிய திரையில புயலுடைய ஒவ்வொரு நகர்வையும் அரசு கண்காணித்துட்டு வராங்க. குறிப்பாக சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி தற்போது அந்த புயல் என்பது நிலை கொண்டிருக்கிறது. மெல்ல நகர்ந்து வரக்கூடிய நிலையில் நாளை மறுதினம் அதாவது 30ஆம் தேதி சென்னைக்கு அருகாமையில் அந்த புயல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் வட மாவட்டங்கள் அதே போல டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று 14 மாவட்ட ஆட்சியரிடம் இந்த புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். நீங்களே இதை பார்க்கலாம். இந்த விண்டியில சென்னையில இன்று காலை முதலே அந்த காற்றினுடைய வேகம் லேசாக அதிகரிக்கக்கூடிய நிலையில நாளை மற்றும் நாளை மறுதினம் இந்த சென்னை மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் தாழ்வான இடங்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதே போல அவர்களுக்கு தேவையான ஷெல்டர் முகாம்ஸ், அதாவது நிவாரண முகாம்கள், அதே போல சுகாதார மையங்கள் உள்ளிட்டவையெல்லாம் தயார் நிலையில் அரசு முடுக்கி விட்டுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஒரு பிக் விண்டியில நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து மாநில அவசர செயல்பாட்டு மையத்தில் 24 மணி நேரமும் இந்த புயலை கண்காணித்து வராங்க. டிஎன் ஸ்மார்ட் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலி மூலமாக இந்த 14 மாவட்டங்களிலும் கண்காணித்து வராங்க. அதே போல நீர்நிலைகளில் தண்ணீருடைய அளவு அதிகரித்தால் தேவைக்கு ஏற்ப தண்ணீரை வெளியேற்றுவதும், அதே போல மழை பொழிவை தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு, எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவு அதிகமாக பெய்து வருகிறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து அரசு இந்த மாநில அவசர செயல்பாட்டு மையத்திலிருந்து கண்காணித்து வரக்கூடிய நிலையில இந்த புயலை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து வகையிலும் தயாராக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். எனவே நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 நாட்களும் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது. ஒளிப்பதிவாளர் வீர மணிகண்டனுடன் அபினேஷ்.